அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய திரு சிவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். திரைப்படத்துறையில் பல புரட்சிகளை செய்தவர், இன்னும் சொல்லணும்னா தொழிலாளர்களை சமமாக நடத்தணுன்றத வலியுறுத்தியவரே கேப்டன் விஜயகாந்த் அப்படின்வாங்க. இன்று அவர் இல்லைன்ற இந்த செய்தி முதல்ல எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு உங்களுக்கு? சார், பெரும் அதிர்ச்சி. காலையில் வந்து 7 மணியிலிருந்து இது நெஞ்சில் தாங்க முடியாத வேதனை. உலகத்தில் பிறந்த மனிதர்களையே மிகச்சிறந்த மனிதர் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த். அவரை போல ஒரு மனிதன் பிறப்பதும் அரிது, வளர்வதும் அரிது. அந்த மாதிரி ஒரு மாமனிதனை பார்க்க முடியாது. அவர் மாற சினிமாவுக்கு, சமுதாயத்துக்கு தொண்டு செஞ்ச, உண்மையா ஆத்மார்த்தமா மனப்பூர்வமா தொண்டு செஞ்சவங்க உலகத்திலேயே இல்லை. அவரை இழப்பு மிகப்பெரிய இழப்பு. இந்த சமுதாயத்துக்கு தான் இழப்பு, அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட மிகப்பெரிய சித்திரவதையான ஒரு வாழ்க்கையில் இருந்து அவர் விடுதலை ஆயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சித்திரவதையான வாழ்க்கையில் அவர் இருந்தார். அதெல்லாம் தாண்டி நம்மளை விட்டு போயிட்டு கண்டிப்பா அவர் ஒரு அடுத்த சமுதாயத்துக்கு பெரிய வழிகாட்டி. கண்டிப்பா அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்றதை எல்லாருமே ஒரு பாடமா எடுத்துக்கணும். ரொம்ப பேரளவு சார். இதை பத்தி எங்களால அவ்வளவு இந்த நேரத்துக்கு கரெக்டா சொல்லவும் தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எமோஷனலான டைம் இது. ஏன்னா தமிழ் சினிமால ஒரு 54 டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அத்தனை பேருக்கு வாழ்க்கையை கொடுத்து யாருக்குமே கஷ்டம் கொடுக்காத ஒரே ஒரு மனிதர், ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்ய நினைக்காத மனிதன் சொல்லுவாங்க. மனிதன் நான் என் வாழ்க்கையில என் வயசுக்கு நான் பார்த்த ஒரே மனிதர் அவர் தான். மிகப்பெரிய இப்போ தயாரிப்பாளர் அப்படின்ற முறையில் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் திரைப்படத்துறையில உச்ச நட்சத்திரமாக இருந்த போதும் சரி, அப்போ ரொம்ப தயாரிப்பாளர்களுக்கு நண்பனாக, இயக்குநர்கள் சொன்ன மாதிரி புதிய இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தயாரிப்பாளர்களுக்கு நண்பனாக இருந்தாரு. நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. சில படங்கள் வெளியீட்டின் போது கூட பணம் வாங்காமலாம் படம் வெளியீட்டிற்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி நினைவு கூற முடியுமா? சார், அவர் நடிச்ச படங்களே 10% படத்துல தாங்க முழு சம்பளமே வாங்கியிருப்பாரு. எல்லா படத்துலயும் விட்டு கொடுத்துருவாரு. யாருக்கு கஷ்டம்னாலும் விட்டு கொடுத்துருவாரு. நஷ்டமா வேண்டான்ருவார். கஷ்டமா கையில இருந்து காசு கொடுத்து ரிலீஸ் பண்ணுவார். எவ்வளவு படங்கள் அவர் கையில இருந்து பணம் போட்டு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நாள் கூட யாருக்கும் பணம் தரல, நடிக்க வரலன்னு சொன்னதில்லை, பணம் தரல, டப்பிங் வரலன்னு சொன்னதில்லை, பணம் தரல, ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னதில்லை. எல்லாரும் கூட நின்னாருங்க அவர். அதெல்லாம் அதுதான் சொன்னேன், உலகத்தில் சிறந்த மனிதர். இதுக்கு மேல அவர் ஒப்பிடுறதுக்கு ஒன்றும் வார்த்தையே கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த சினிமாவில யாருமே ஒன்றும் செய்யல. அவர் அளவுக்கு யாருமே இந்த சினிமாவில் தயாரிப்பாளர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ யாருமே அப்படி செய்யல. ஏன்னு கேள்வி கேட்காத நடிச்ச ஒரே நடிகர் இயக்குநர்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேல ஸ்பாட்ல வேலை பார்த்துட்டே ஹீரோவா நடிக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருப்பார் ஒரு படத்து கம்பெனிலையும். அப்படி செலவு பார்க்காம, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம, என்னால ஒரு ப்ரொடியூசர் நஷ்டமாக கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க அப்படியே நடிச்சுட்டு வந்தவர் அவரு. அதனால அவரை ஒப்பிடுறதுக்கெல்லாம் இன்னொரு ஒப்புதலே இல்லை. கண்டிப்பா ஒப்பிடுறதுக்கு இன்னொருத்தர் இல்லவே இல்லை. உலகத்துல ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காரு. எல்லாருடைய கஷ்டங்களையும் பங்கெடுத்திருக்காரு. நீங்க இணைந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தீர்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.